அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العظيم. திருமங்கலம் நகர மஜ்லிஸுல் உலமாவும் KKLM ஜமாத்தும் இணைந்து நடத்துகிற இளைஞர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி முகாமினுடைய தலைவர், மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய நம்முடைய கண்ணியம் நிறைந்த இமாம் சையத் அலி ஃபைசி ஹசரத் அவர்களே, கிராத் ஓதி துவங்கி வைத்திருக்கிற வெள்ளானை கோட்டை ஜும்மா பள்ளியினுடைய இமாம் அப்துல் மாலிக் ஆலிம் ஃபாதில் ஃபைசி ஹசரத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமைந்திருக்கிற மஸ்ஜிது தக்வா பள்ளிவாசலனுடைய இமாம் பாசத்திற்குரிய அருமை நண்பர் அப்துல்லா காஷிஃபி ஹசரத் அவர்களே, அறிமுக உரை நிகழ்த்தி அமைந்திருக்கிற ஆவுடையாபுரம் ஜும்மா பள்ளிவாசலனுடைய இமாம் முகம்மது நசீர் ஃபைசி ஹசரத் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கிற திருமங்கலம் நகர மஜ்லிஸுல் உலமாவினுடைய பொருளாளர் முகமது யாசர் அரஃபாத் ஃபைசி ஹசரத் அவர்களே, துவா ஓத இருக்கிற மஜ்லிஸுல் உலமாவினுடைய கௌரவ தலைவர் பஹாவுத்தீன் ஃபைசி ஹசரத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற அன்பு நிறைந்த இளைஞர் பெருமக்களே, வருங்கால சந்ததிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி
அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இங்கே குழுமி இருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் பிரார்த்தனையை கொண்டு துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். உலமாக்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட தலைமுறையான நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு ரொம்ப கவலையோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு நிகழ்வு இது. இது ஒரு என்டர்டைன்மெண்டா நம்ம எதிர்பார்க்க கூடாது, இல்லது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியா அப்படியும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்காலத்தில் நம்ம இந்த மண்ணில் முஸ்லிம்களாக வாழணும்னா நம்ம இந்த அமர்வை கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேட்கணும். சொல்ற செய்திகளை நம்முடைய சிந்தனையில ஆழமாக பதிய வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாமா? பொதுவா இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா வந்திருக்கிற இங்க இருக்கிற பிள்ளைங்களை பார்க்கும்போது, உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு தவறான பாதைக்கு போறவங்க அல்லது போனவங்க அப்படின்னு எல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா எல்லாருடைய முகத்திலையும் ஒரு மார்க்கத்தினுடைய ஒளி, தீனுடைய நூறானியத்துன்னு சொல்லுவோம்ல, அது தெரியுது. அல்லாஹ் இந்த நூறானியத்தை மென்மேலும் அதிகப்படுத்தி சுவனத்தில் நம்மை சேர்த்து தந்தருள் புரிவானாக. கொஞ்சம் அப்படி உற்சாகமா உட்காருங்களேன். காலையெல்லாம் அப்படி கீழே போட்டுட்டு மஜ்லிஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, மஜ்லிஸ்னாலே அமர்ந்து கேட்கிற இடம். இந்த மஜ்லிஸ்ல நம்மை சூழ்ந்து மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது சாதாரண மஜ்லிஸ் அல்ல, அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அது ஒரு பரக்கத்திற்குரிய இடம். இன்னொன்னு உட்கார்ந்து இருக்கிறது அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு அமர்வுல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அது இன்னும் சிறப்பிற்குரியது. அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரியான மஜ்லிஸ்களை கண்டால் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. மேய்கிறதுனா எவ்வளவு நன்மைகளை நீங்க சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்கணும். இந்த மஜ்லிஸ்ல சும்மா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா கூட அதுவும் அவருக்கு நன்மைதான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஏதோ கூட்டம்னு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாலும் கூட அவருக்கும் நன்மைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்ப நாம ஒரு முக்கியமான விஷயத்தை நாம இங்க பகிர போறோம். அது என்னதுன்னு சொன்னா, இதுல சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஓரளவு இளைஞர்கள் இருக்கிறீங்க. நம்முடைய எதிர்காலம் இருக்குல்ல, நம்முடைய எதிர்காலம் ரெண்டு எதிர்காலம் இருக்கு. ஒன்னு, உலகத்துல வாழ்ற காலத்துல நம்ம எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறோமோ, ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி ஒரு 60 70 வச்சுக்கோங்களேன். அப்படிதானே? கேட்கறதுக்கு கொஞ்சமாவது தலையாட்டுங்க, அப்பதான் கேட்கறீங்கன்னு அர்த்தம். சரியா? இது ஒரு பயான் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிறது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப 60 to 70 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்ம ஒரு 20க்குள்ள இருப்போம் எல்லாருமே, அப்படிதானே? ஒரு 25க்குள்ள, ஒரு சில பேர் 20 தாண்டி இருப்பீங்க. இனிமே வாழ்ற காலம் இருக்குல்ல, 25 வரைக்கும் படிக்கிற காலம், அப்படிதானே? அந்த பிராமண சமுதாயம் 30 35 வயசு வரைக்கும் படிப்பாங்க. நாமெல்லாம் 20 25 வயசுல கல்யாணத்துக்கு போயிருவோம். ஆனா பிராமண சமுதாயத்தை சார்ந்த நீங்க வேணா இந்த சண்டே அன்னைக்கு வீட்டுல போடுற டிவியில ஓடுற ப்ரோக்ராம்ல திருமணத்திற்கான வரன் தேடுதல் ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதுல பாருங்க, இந்த பிராமண சமுதாயத்தவர்களுடைய பெண்களுடைய வயசு ஆவரேஜா 30 இருக்கும், 30 வயசு. 30 வயசுல தான் பெண்களே திருமணம் செய்யறாங்க. ஆண்களை பாத்தீங்கன்னு சொன்னா 35 to 40 நம்ம எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிற வயசு. நம்ம சமூகத்துல, முஸ்லிம் சமூகத்துல 40க்குள்ள வாழ்ந்து முடிச்சிருவாங்க, அப்படிதானே? சுகரு, பிரஷரு, கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் வந்துடும். ஆனா அப்பதான் அவங்க திருமண வாழ்க்கைக்கே போறாங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா, என்ன உயர் பதவிகள் இருந்து எல்லா பதவிகளையும்
பிராமண சமுதாயமே அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா 30 வயசு வரைக்கும் அடுத்த 30 வருஷத்துக்காக வேண்டி அவன் உழைக்கிறான். 30 வயசு வரைக்கும் அடுத்த 30 வருஷம் இருக்குல்ல, ஒரு 60 வருஷம்னு வச்சுக்கோங்களேன் வாழ போறது. அடுத்த 30 வருஷத்துக்காக உழைக்கிறாங்க. என்ன உழைக்கிறாங்கன்னா படிக்கிறாங்க, டிகிரி படிக்கிறாங்க, அப்புறம் PhD பண்றாங்க, அப்புறம் ஜாபுக்கு போறான். இதுக்காக வேண்டி 30 வயசு வரைக்கும் தன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும், அவனுக்கும் சினிமா பார்க்கணும்னு தோணும், அவனுக்கும் லவ் பண்ணணும்னு தோணும், அவனுக்கும் கஞ்சா அடிக்கணும்னு தோணும், அவனுக்கும் ஜாலியா ஊர் சுத்தணும்னு தோணும், அவனுக்கும் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும்னு தோணும். இந்த தோணுதல் எப்படி நம்ம ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்னவெல்லாம் தோணுதோ, அவங்களும் மனுஷன் தானே, அவங்களும் மனுஷி தானே, இதே உணர்வு அவங்களுக்கும் இருக்கும் தானே. ஆனா எங்கேயாவது அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்களா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது அந்த சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் வேற யார கூடயாவது ஓடி போய் நாசமாகறாங்களா? இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. என்ன இலக்கு தெரியுமா? நாம இந்த பொசிஷனுக்கு போயிடணும். அந்த இலக்குங்கிறதுனால வாழ்க்கையினுடைய பாதி காலங்கள் அதற்காக வேண்டி உழைக்கிறாங்க. அதனால பாருங்க, அல்லாஹ் அவங்க எதற்காக வேண்டி உழைக்கிறாங்களோ அதை கொடுத்துறான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தானே சொல்றான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆகிரதி நஸித் லஹு ஃபீ ஹர்ஸி. யார் மறுமைக்கான விவசாயத்தை உலகத்தில் செய்கிறானோ, மௌத்துக்கு பின்னால உள்ள எதிர்காலம் இருக்குல்ல, அதற்காக வேண்டி உலகத்துல முயற்சிக்கிறானோ அவனுக்கு நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம். நீங்க கொஞ்சமா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் என்ன செய்வானா அதை அதிகப்படுத்தி தருவான். நீங்க பள்ளிவாசலுக்கு தொழுகணும்னு வர்றீங்க, ஃபர்ல மட்டும் தொழுகணும்னு வர்றீங்க, அடுத்து சுன்னத்து தொழுகிற வாய்ப்பை கொடுப்பான். சுன்னத்து மட்டும் தொழுதுட்டு போயிருவோம்னு நினைக்கிறீங்க, கொஞ்ச நேரம் திக்ரு செய்யற வாய்ப்பை கொடுப்பான். கொஞ்ச நேரம் திக்ரு செஞ்சுட்டு போயிருவோம்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ்வினுடைய தொடர்போடையே இருக்கணும்ங்கிற வாய்ப்பை அவன் கொடுப்பான். நீங்க கொஞ்சமா முயற்சி பண்ணீங்கன்னா அதை அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மையையும் அதிகப்படுத்தி தருவான், அதனுடைய வாய்ப்பையும் அதிகப்படுத்தி தருவான். வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுதிஹி மின்ஹா. அல்லாஹ் அடுத்து சொல்றான், யார் இந்த உலகத்திற்காக வேண்டி முயற்சிக்கிறானோ, இந்த உலகத்துல நான் சம்பாதிக்கணும், நான் படிக்கணும், நான் வாழணும், நான் பதவிக்கு வரணும், நான் அதிகாரத்துக்கு போகணும்னு முயற்சிக்கிறானோ அவனுக்கும் நாம அதை கொடுத்துருவோங்கிறான். அப்படிதானே குர்ஆனுடைய வசனம் இது. இப்போ பிராமண சமூகம் எதை முயற்சிக்கிறாங்களோ அவங்க அதை அடைகிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை கொடுத்துறான். அப்படிதானே முஸ்லிம் சமூகம் நாம எதை முயற்சிக்கிறோம்? மறுமைக்கான நன்மையே உலகத்துல நாம நிறைய செய்யணுங்கிற ஒரு முயற்சி நம்ம கிட்ட இருக்கா? 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 யாரெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க? என்கிட்ட எல்லாம் மறுமைக்கான அமல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கை தூக்குங்க பாப்போம். ஒரு தம்பி மட்டும்தான், அதுவும் தூக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிற, சும்மா தைரியமா இல்ல, நம்முடைய நண்பர்கள் தானே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைக்கட்டும். செய்யற அந்த ஆர்வம் இருக்கிற சகோதரர்களுக்கு இன்னும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கட்டும். இல்ல அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இனிமே அதுக்கு முயற்சிக்கணும். நம்ம கிட்ட இல்லன்னு தெரியுதுல, அது ஒரு பணிவா இருக்கலாம். என்கிட்ட இல்ல, இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? இனிமே அதற்காக வேண்டி முயற்சிக்கணும். நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும். நம்ம ஃபஜ்ருக்கு எப்படியாவது எந்திரிச்சிடணும் அப்படின்னா அல்லாஹ் தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கிற நசீபை தருவான். அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. இப்போ உலகத்துல நல்லா வாழணும் அப்படிங்கறதானே நம்முடைய எய்ம். அப்படிதானே? என்ன நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க? உலகத்துல நல்லா வாழணும், இந்த ஆசை யாருக்கெல்லாம் இருக்கு? எனக்கு இருக்கு. உலகத்துல நல்லா வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குல்ல? அல்ஹம்துலில்லாஹ். நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. இல்மில்முடைய மஜ்லிஸ்ல வெக்கப்படக்கூடாது. நாம இங்க போட்டி அப்படியெல்லாம் பந்தயம்லாம் நடத்தல. நாம நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கோம். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு, எப்படி மேம்படுத்தலாம், எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத சொல்ல விரும்பல. நெகட்டிவ் பார்ட் இருக்குல்ல, நம்முடைய சமூகத்தினுடைய, நம்முடைய இளைஞர்களுடைய அல்லது நம்முடைய உள்ளங்களுடைய நெகட்டிவ் பார்ட் இருக்குல்ல, அதை நம்ம இங்க பேச விரும்பல. எப்படி நம்மளை மேம்படுத்திக்கிடணும் அப்படிங்கறத மட்டும்தான் நாம பேச விரும்புறோம். அப்போ நாம உலகத்துல நல்லா வாழணும்னு அல்லாஹ்வே கேட்க சொல்றான். எல்லாரும் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு
போற வாய்ப்பை அல்லாஹ் எல்லாருக்கும் தரணும். அப்படி போனவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு சில பேர் போயிருப்பீங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து குழந்தைகள்லாம் வந்து உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வர்றாங்கல்ல, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த வாய்ப்பை நசீபை தந்தருள் புரிவானாக. அப்படி தவாஃப துவங்கும் போது ஹஜருல் அஸ்வதிலிருந்து துவங்குவோம். ஹஜருல் அஸ்வதுங்கிற கல்லு சூனத்தினுடைய கல் இருக்கும், அதை முத்தமிட்டு துவங்கணும். முடியாதவங்க அப்படி கையை காட்டிட்டு பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு தவாஃப முடிக்கிற நேரத்துல ஒரு துவாவை நம்ம அழைச்சிட்டு போற உலமாக்கள் சொல்லி தருவாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். நீங்க எல்லாரும் ஜமாஅத்தா தொழுகிற நீங்க எல்லாரும் எல்லா வக்திலையும் நம்ம இமாம்கள் இந்த துவாவை ஓதுவாங்க. கேட்டிருப்பீங்கல்ல, மேக்சிமம் பேருக்கு அது மனப்பாடமா கூட இருக்கும். சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய இந்த துவா என்னது? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய அழகானதை எங்களுக்கு தந்தருள் புரிவாயா. இந்த உலகத்தில் எதெல்லாம் அழகு? நல்ல கல்வி, அழகான கல்வி, அழகான வேலை, அதுக்கப்புறம் அழகான மனைவி, அதுக்கப்புறம் அழகான குழந்தைகள், அதுக்கப்புறம் அழகான வாகனம், இதையெல்லாம் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக அப்படின்னு நம்ம கேட்கணும்னு அல்லாஹ் சொல்றான். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் அழகான சூனத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. அப்ப ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னா உலக வாழ்க்கையும் அழகா இருக்கணும், அப்பதான் மறுமையினுடைய வாழ்க்கை அழகா இருக்கும். அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? உலக வாழ்க்கை நல்லா இருந்தாதான் மறுமையினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம உலகத்துல நல்லா படிக்கல, நல்லா சம்பாதிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உலகத்திலேயும் கஷ்டப்படுவோம். உலகத்துல கஷ்டப்பட்டா என்ன ஆகும்? நம்முடைய தேவைகளுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்த வேண்டி இருக்கும். கையேந்திரது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா? அடுத்தவங்கள்ட்ட போய் உதவி கேட்கறது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா? இல்ல ஒரு நெருக்கடியில போய் கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடனை கொடுக்காம மௌத்தா போயிட்டோம், அந்த கடனை கொடுக்காம மௌத்தா போயிட்டோம், வேற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா கடன் வாங்கி இருக்கிறோம்ல, இந்த கடனை நம்ம யாருக்கிட்ட வாங்கினோமோ அவர் விரும்பி மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வேற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறீங்க, அது உங்க சாச்சாட்ட இருக்கலாம், அல்லது மாமாட்ட இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ட இருக்கலாம், கூட வேலை பார்க்கறவங்கள்ட்ட இருக்கலாம். அவர் மன்னிக்காதது வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உலகத்திலேயாவது மன்னிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுமையில போய் மன்னிப்பாங்களா யாராவது? அப்ப வாய்ப்பே இல்ல. அப்ப கடன் வாங்குறது இருக்குல்ல, கடன் வாங்குறது, இந்த கடன் வாங்குறது எப்போ நமக்கு ஏற்படும்? பொருளாதார நெருக்கடி இருந்தால் ஏற்படும். அப்போ கடன் வாங்கி ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா அதுவே பெரிய இழப்பு தானே. அப்ப உலகத்துல நல்லா சம்பாதிக்கணும், கடன் இல்லாம வாழணும், நல்லா வீடு கட்டணும், நல்ல வாகனத்துல பயணிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அழகா இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? மறுமையினுடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கும். சரி, இப்போ இங்க இருக்கிற நமக்கெல்லாம் உலகத்துல நல்லா வாழணுங்கிறதுக்காக, உலகத்துல நல்லா வாழணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு டார்கெட் நம்ம வச்சிருக்கிறோமா? ஏதாவது ஒரு இலக்கு? நான் என் உலக வாழ்க்கையை அழகாக்கிக்கிடணும், என் உலக வாழ்க்கையை அழகாக்கிக்கணும். உங்க அத்தா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. சில பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, சில பேர் சிபிஎஸ்இல இப்படி எல்லாம் படிக்க வைக்கிறாங்கல்ல. அவங்க கஷ்டப்பட்டு ஏதாவது கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க கொண்டு வந்து அதை உங்களுடைய எஜுகேஷனுக்காக வேண்டி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு தெரியுமா? நான் கஷ்டப்படுறது மாதிரி என் பிள்ளை கஷ்டப்பட கூடாது. நான் இன்னைக்கு ஒரு கூலி தொழிலாளியா இருக்கேன், அல்லது நான் மற்றவங்கள்ட்ட தேவையாகிற மாதிரி இருக்கேன், அல்லது நான் கடன் வாங்குறது மாதிரி இருக்கேன், ஏன் நிலைமை என் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்ம அத்தா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அப்படித்தானே இல்லையா? அப்படித்தானே இல்லையா? உங்க அத்தா அம்மா எல்லாம் கஷ்டப்படவே இல்லையா? அப்போ நான் கஷ்டப்பட்டது மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? மத்தவங்க கஷ்டப்படுறாங்கல்ல நம்முடைய கண்களுக்கு முன்னால, இந்த மாதிரி கஷ்டம் இல்லாம வாழணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது ஒரு இலக்க வச்சிருக்கிறோமா? இருக்கா? யார்ட்டையாவது இலக்கு இருக்கா? இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் இலக்கு வேணும். இப்ப எல்லார்ட்டையும் கேட்க முடியாதுல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு வேணும். எல்லாரும் கலெக்டர் ஆயிர முடியாது, முடியுமா? எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிர முடியாது, எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிர முடியாது,
எல்லாரும் ஐஎஃப்எஸும் ஆயிர முடியாது. ஆனா நமக்குள்ள சில திறமைகளை அல்லாஹ் தந்திருப்பான். சில பேருக்கு டெக்னிக்கல் ரீதியான, சில பேருக்கு மெமரி பவர் இருக்காது, படிச்சு என்ன செய்ய மெமரைஸ் பண்ண முடியாது. ஆனா டெக்னிக்கலி அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், சில திறமைகளை நமக்கு தந்திருப்பான். அல்லாஹ் பாருங்களேன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருந்தான். அப்படிதானா? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஏகத்துவத்தை சொன்னாங்க. அது மறுமைக்கானது. அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கறத சொன்னாங்க. அதோட கப்பல் செய்கிற கலையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். கப்பலை செய்கிற கலை இருக்குல்ல, அதான் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருக்காங்கல்ல, எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க. ஆனா கஅபத்துல்லாவை கட்டுகிற கொத்தனாராக யார் இருந்தா? இப்ராஹிம் நபி. அப்போ ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் நம்ம கிட்ட. நமக்குள்ள என்ன ஸ்கில் இருக்குங்கிறத நாம தேடணும். நமக்கு எதுல ஆர்வம் இருக்கு. அடுத்து வர இருக்கிற உலகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நமக்கெல்லாம் தெரியும்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அல்லாஹ் சில பேருக்கு திறமையை கொடுத்திருப்பான். அந்த திறமை இருக்குன்னு நமக்கு எதுல ஆர்வம் இருக்குதோ ஒவ்வொன்னையா படிக்கும் போது அந்த சப்ஜெக்ட், இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது நமக்கு அது ஆர்வம் இருக்கும். சில பேருக்கு மெக்கானிசத்துல இருக்கும், சில பேருக்கு சாப்ட்வேர்ல இருக்கும், சில பேருக்கு ஹார்ட்வேர்ல இருக்கும், சில பேருக்கு மெடிசன்ல இருக்கும், சில பேருக்கு இன்ஜினியரிங்ல இருக்கும், சில பேருக்கு புள்ளியியல் துறையில இருக்கும், சில பேருக்கு பொருளாதார துறையில இருக்கும். இதுல எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எதுல ஆர்வம் இருக்குதோ அப்படி ஒரு டார்கெட்டை வைக்கணும். வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஆனா நம்ம கிட்ட இது வரைக்கும் டார்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நம்ம முஸ்லிம் சமூகம் ஏன் இந்த தர்பியா வச்சிருக்கிறோங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்றேன். சரியா? ஏன் இந்த தர்பியா வச்சிருக்கிறோம் அப்படின்னா, முஸ்லிம் சமூகத்திற்கான ஒரு இலக்கு இருக்குல்ல, உலகத்துல நல்லா வாழணும்னு குர்ஆன் சொல்லுது. நல்லா வாழணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு இலக்கு. மறுமையில நீ வெற்றி பெறணும்னு குர்ஆன் சொல்லுது. மறுமையில் வெற்றி பெறுவதற்கான இலக்கு. இந்த ரெண்டு இலக்கும் வேணும். யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? முஸ்லிம்களுக்கு. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம தான். நமக்கு அந்த இலக்கு வேணும். ஆனா இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்போ இந்தியாவை யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா? பிஜேபி. பிஜேபிங்கிறது ஒரு கட்சியாக நமக்கு அதுல ஆட்சேபனை இல்லை. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த பாசிசம் இருக்குல்ல, இவங்க மனிதர்களை பிறப்பு ரீதியாக ஏற்றத்தாழ்வை கொண்டு பிரித்தாளக்கூடியவர்கள். இவங்களை ஏன் நம்ம எதிர்க்கிறோம்? முஸ்லிம்களுக்கு எதிரி அப்படிங்கிறது இல்ல. பிறக்கும் போதே ஒருத்தன் செருப்பு தைக்கிறதுக்காக பிறக்கிறான், பிறக்கும் போதே ஒருத்தன் துணி துவைக்கிறதுக்காக பிறக்கிறான், பிறக்கும் போதே ஒருத்தன் நஜீஸ அல்றதுக்காக வேண்டி பிறக்கிறான்னு மனுஷனை பிறப்பின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க? பிரிச்சு வைக்கிறாங்க. இது இஸ்லாத்திற்கு எதிரானது. இஸ்லாத்தை ஏன் அவன் எதிர்க்கிறான் தெரியுமா? திருமங்கலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவனால ஏதாவது பிரச்சனையானா இல்ல. நாம சொல்றோமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது என்ன செய்யுதுன்னா பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம். அப்படிதானா? நமக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கும்? அல்லாஹுவோடு யார் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள். அப்படிதானா? இந்த ஏற்றத்தாழ்வை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா, கருப்பா பிறந்தாலும் வெள்ளையா பிறந்தாலும் சேரியில பிறந்தாலும் பணக்கார வீட்டுல பிறந்தாலும் மனுஷன் தான். மனுஷன் தான். இதுதான் நமக்கும் அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப இந்தியாவை இப்படி ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு 1925 இருந்து ஒரு இலக்கு இருந்துச்சு. என்ன இலக்குன்னு சொன்னா, இந்த அவர்களுடைய அந்த பாசிசம் இருக்குல்ல, அவர்களுடைய அந்த பாசிசம், இந்த சிந்தனை இந்தியாவை ஆளணும்னு ஒரு இலக்கு இருந்துச்சு. 2025க்குள்ள இந்தியாவை நம்முடைய கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு ஒரு இலக்கு இருந்துச்சு. ஆனா அந்த இலக்கை 2014 அடைஞ்சிட்டாங்க. 11 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த இலக்கை அவங்கள அடைஞ்சிட்டாங்க. எந்த இலக்க? பாசிசம் ஆட்சி செய்யணுங்கிற இலக்க அவர்கள் அடைந்து விட்டார்கள். இப்ப நாம இருக்கிறோம். நமக்கு என்ன இலக்கு இருக்கு? நமக்கு என்ன இலக்கு இருக்கு? இல்ல. இல்லாம இருக்கலாமா? இலக்கு இல்லாம இருக்கலாமா? அப்ப இலக்கு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா? நம்ம ஒரு இலக்கு வைக்கணும். 2047 இன்ஷா அல்லாஹ் 2047. ஏன் இந்த 2047னா 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு. 2047
இன்ஷா அல்லாஹ் அந்த ஆட்சி அதிகாரத்துல நான் இருக்கணும். அப்படி ஒரு நியத்து வைக்கலாமா? நானா யாரு? ஏன் முஸ்லிம் இருக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கணும். அனைவரும் சமம் என்கிற அந்த கோட்பாடு அங்க இருக்கணும். நியத்தை வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ்னு இப்போ இருந்து அந்த நியத்தை வச்சிருங்க. நியத்தை வச்சுட்டு அதை நோக்கி நகர்ந்துட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு ரெண்டு நன்மை. என்ன நன்மை தெரியுமா? ஒன்னு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சமூக நீதியை இந்தியாவில் நிலைநிறுத்தணுங்கிறது உலக ஆதாயத்திற்காக வேண்டியல்ல, மறுமையினுடைய ஆதாயம். அப்படிதானே? இன்னொன்னு, இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் அல்லாத 110 கோடி மக்கள், 140 கோடி மக்கள் தொகையில 110 கோடி மக்களை நம்ம பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதுவும் மறுமையினுடைய இலக்கு. மூணாவது, வீழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் உலகத்துல நல்லபடியா வாழணும். இது உலக இலக்கு. வைக்கலாமா? இப்ப இந்தியாவில் 1925 இருந்து இலக்கை நோக்கி நகர்ந்த இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? 2024 தேர்தல்ல அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னாரு, ஒருவேளை 2024 தேர்தல்ல நாங்க தோற்றுட்டா கூட அடுத்த 50 வருஷம் இந்தியா எங்களுடைய கையில தான் இருக்கும்ங்கிறார். இந்த எலெக்ஷன்ல நாங்க தோத்துட்டாலும் கூட, பிஜேபி ஆட்சியில இல்லைனாலும் கூட, அடுத்த 50 வருஷம் இந்தியா யாருடைய கையில இருக்கும்? எங்களுடைய கையில இருக்கும்னா, அந்த இலக்குக்காக வேண்டி அவங்க எவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க, எவ்வளவு அடைஞ்சிருக்கிறாங்க நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு 2047ல நாம அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு உறுதியான எண்ணம் வருது? சும்மா அஜரத்து ஏதாவது சொல்லுவாரு, அஜரத்து ஏதாவது சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இல்ல. நீங்க ஆழமா நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு முஸ்லிமாக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வினுடைய வேதத்தை பின்பற்றி நான் முயற்சித்தால் அல்லாஹ் அதை தருவான். நான் அடைகிறேங்கிறது இல்ல, அல்லாஹ் அதை தருவான். எப்படி அஜரத்து தருவான்? எப்படி இமாம் தருவான் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுல அப்படியே சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வர்றாரு, யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க நபியே, எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க நபியே அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, கலிமா சொன்னதுனால அவரை கொடுமைப்படுத்திட்டாங்க. அடிச்சு உதைச்சு அவருடைய முதுகுல தீய வச்சு முதுகு எலும்பு மச்சைகள்லாம் அப்படியே வெளியே வருது. ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வந்து துஆ செய்ய சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் ஹப்பாப், அவருடைய பேரு ஹப்பாப், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் ஹப்பாப், இந்த கலிமா கரையிலும் கடலிலும் மிகைத்து நிற்கும். அவர் ஓடி வந்து எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க நபியேன்னு சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் ஹப்பாப், வெயிட் அண்ட் சி. இப்ப சொல்லுவோம்ல, வெயிட் அண்ட் சி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ பாப்ப. எதை பாப்ப தெரியுமா? எந்த கலிமா சொன்னதுனால உன்னை அடைச்சு உதைச்சு இப்படி துரத்துறானோ, இந்த கலிமா கரையிலும் கடலிலும் மிகைத்து நிற்கும். நேரு இருக்கார்ல, நேரு தெரியும்ல, யாரு? பண்டிட் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகள் இந்திராவுக்கு இந்த வரலாற்றை எழுதிட்டு சொல்லுவாரு, அம்மா இந்திரா, நீ இந்த வரலாறை படிச்சேன்னா உனக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் வரும். ஜெயில இருக்கிறாரு நேரு, தன்னுடைய மகளுக்கு எழுதுறாரு. எழுதிட்டு அவர் சொன்னாரு, இந்த வரலாறை நான் படிக்கும் போது எனக்கே நம்பிக்கை இல்லை. இத முகமது நபி சொல்றாருல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லும் போது எனக்கே சிரிப்பா வந்துச்சு. இப்ப நான் வந்து திருமங்கலத்துல இருக்கிற நீ வந்து எதிர்காலத்துல ஜனாதிபதியா வருவேன்னு ஒரு பையனை பார்த்து சொன்னா சிரிப்பான்ல, சிரிப்பீங்கல்ல. நீ வந்து எதிர்காலத்துல இந்தியாவினுடைய பிரதமரா வருவ அப்படின்னு சொன்னா சிரிப்பீங்கல்ல. அதே மாதிரி நேரு சொன்னாரு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும் போது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ வேர்ல்டு முஸ்லிம் பாப்புலேஷன், உலக முஸ்லிம் மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? இப்ப இந்தியாவினுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு நமக்கு தெரியுமா? 30 கோடி, 28 கோடி ஆவரேஜ். இந்த பையன் எல்லாம் அப்டேட்டா இருக்கிறாப்ல. உன் பேர் என்னமா? ஆசிப். மாஷா அல்லாஹ், முகமது ஆசிப். முகமது ஆசிப் அப்டேட்டா இருக்கிறாப்ல. எல்லாரும் இப்படி அப்டேட்டா இருக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 28 கோடி முஸ்லிம்கள் பாப்புலேஷன் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிறோம். வேர்ல்டு வைடா உலக அளவுல 180 கோடி முஸ்லிம்கள் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்.
180 கோடி. நேரு சொல்றாரு, முகமது நபிட்ட வந்து அந்த நபித்தோழர் வந்து அழும்போது வேர்ல்டு முஸ்லிம் பாப்புலேஷன் 7 கோடி இல்ல, 7 லட்சமும் இல்ல, 7,000 இல்ல, 700 இல்ல, 70 இல்ல, வெறும் எத்தனை? 7 ஒன்லி, வெறும் 7. அதுல அன்னை ஹதீஜா பெண்மணி, அலி ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை, 3 பேர் அடிமைகள். இந்த ஹப்பாப் வந்தார, இவரும் யாரு? அடிமை. இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க சொல்ற களிமா இருக்குதுல, இது கரையில மட்டுமல்ல, கரையிலனா இந்த பூமி கடல் இருக்குல்ல, உலகத்தை பொறுத்தளவுல 30% கரையும் 70% நீரும் சூழ்ந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெறுமன கரையில மட்டும் இல்லப்பா, கடலிலும் ஆட்சி செய்யும். ஆனா ஹப்பாப் இருக்கார்ல, என்ன யா ரசூலுல்லாஹ் 7 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறோம், நீங்க என்ன கரையிலும் கடலிலும் எங்களுடைய ஆட்சி நடக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு போகல. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, இந்த கலிமா மிகைத்து நிற்கும் என்று சொன்னால் இதற்காக வேண்டி அடி வாங்கணுமா, வெட்டு வாங்கணுமா, குத்து வாங்கணுமா, எங்க உயிரை கொடுக்கணுமா? பரவாயில்லை நபியே, நான் பொறுமை காக்கிறேன், எதுக்காக வேண்டி என் உயிர் வேணாலும் போகட்டும், எனக்கு இந்த களிமா மிகைத்திருந்தால் போதும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இது எப்படி நடக்க போகுது, இது நடக்குமா நடக்காதா, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஏன்னா சொன்னது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப அது நடந்தே தீரும் என்கிற நம்பிக்கை. நேரு சொன்னார், சரியாக 30 வருஷத்துல, வித்தின் 30 இயர்ஸ், 30 வருஷத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நடந்துச்சு. உமர் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வர்ற அந்த நேரத்துல, உமரினுடைய ஆட்சியின் முடிவை நான் பார்க்கிறேன். இந்த பூமி பந்தில் 3/2 பாகத்தை அவர் சொன்ன அந்த கலிமா ஆட்சி செஞ்சு. எத்தனை? பூமி பந்து இருக்குல்ல, இதில் 3/2 பாகத்தை இந்த கலிமா ஆட்சி செய்தது. இன்ஷா அல்லாஹ் இப்போ நீங்க ஒரு டார்கெட் வைக்கணும். இப்போ ஒரு டார்கெட் வைக்கணும். 2024 இன்ஷால்லா 25 வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஒரு வாரம் இருக்கு. 35, 45, 55 இன்ஷா அல்லாஹ். இப்போ நியத்து வச்சிட்டீங்கன்னா, நீங்க திருமங்கலத்துல உள்ள இந்த சபையில உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்றேன், நீங்க இப்ப நியத்து வச்சிட்டீங்கன்னா 2055 இந்தியாவினுடைய பிரதமராக யார் இருப்பா? நான் இருப்பேன்னு சொல்லணும். முஸ்லிம்கள் இருப்பாங்கிறதுக்காக வேண்டி நம்ம உங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கல. முஸ்லிம்கள் இருப்பாங்கன்னா என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் இருந்துட்டு போவோம். இந்த ஜனாசாவை யாரோ ஒருத்தர் குளிப்பாட்டிடுவாரு, அப்படித்தானே? யாரோ ஒருத்தர் அதை செஞ்சுட்டு போயிருவாரு. அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இங்க நியத்து என்னவாக இருக்கணும் தெரியுமா? நானாக இருக்கணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், போர்க்களத்துக்கு கேட்பாங்க சஹாபிகள்கிட்ட, உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. யாராவது போருக்கு போயிட்டோம்னா சஹாபிகள் இருப்பாங்க, இல்ல இல்ல யா ரசூலல்லாஹ், நான் வருகிறேன் நபியே, எனக்கு குதிரை இல்லை நபியே, எனக்கு வாள் இல்லை நபியே, எனக்கு கவசம் இல்லை நபியே, எனக்கு செருப்பில்லை நபியே, ஆனாலும் நான் வருகிறேன் நபியே. குதிரை இருக்கிறவன் போய் கிடட்டும், ஒட்டகம் இருக்கிறவங்க போய் கிடட்டும், யாருக்கிட்ட கவசம் இருக்குதோ அவங்க போய் கிடட்டும், என்கிட்ட செருப்பு கூட இல்ல, நான் போய் போர்க்களத்தில் என்ன செய்ய போறேன் அப்படி எல்லாம் இல்ல, நான் வருகிறேன் நபியே என்கிற உணர்வு இருந்துச்சு. அதே மாதிரி உனக்கு என்ன உணர்வு இருக்க வேண்டும் தெரியுமா? 2047 நான் இந்த மண்ணில் இருக்க கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இல்லை இல்லை, நான் இந்த மண்ணில் இருப்பதல்ல, நான் தான் இந்த மண்ணை ஆளுவேன் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்லணும்? நான் இந்த மண்ணில் வாழுவேங்கிறது இல்ல, நான் இந்த மண்ணில் இரண்டாந்தரமாக வாழுவேங்கிறது இல்ல, நான் தான் இந்த மண்ணை ஆளுவேன் இன்ஷா அல்லாஹ். எதை கொண்டு ஆளுவேன்? அல் குர்ஆனை கொண்டு ஆளுவேன், அன்னலாரின் வழிமுறையை கொண்டு ஆளுவேன். அந்த நிய்யத்தை இன்ஷா அல்லாஹ் வச்சிடலாமா? இந்த இலக்கு வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை யாரும் வழிகெடுக்க முடியாது. உனக்கு சினிமா பிடிக்காது, உனக்கு சீரியல் பிடிக்காது, உனக்கு புகை பிடிக்கிறது பிடிக்காது, உனக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிக்காது, உனக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்காது, உனக்கு உன்னுடைய மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன தெரியுமா? பர்மா மாதிரி என் மண் ஆயிரக்கூடாது, சிரியா மாதிரி என் மண் ஆயிரக்கூடாது, பலஸ்தீன் மாதிரி சோத்துக்காக வேண்டி குப்பை தொட்டியை கொண்டு போய் தோண்டி எடுக்கிற சூழ்நிலை திருமங்கலத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வராம இருக்கணும்னா நான் அல்லாஹ்வினுடைய வேதத்தை பற்றி பிடிக்க வேண்டும்,
அன்னலாரின் வழிமுறையில உறுதியா இருக்கணும். அப்படின்னா எனக்கு 2 வெற்றி. என்ன வெற்றி? நான் மறுமையில சொர்க்கத்துக்கு போயிருவேன், உலகத்துல நான் இந்த மண்ணை ஆளுவேன். அல்லாஹ் வெறுமன மறுமையை மட்டும் தருவேன் எல்லாம் சொல்லல. அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறானா? மறுமையை மட்டும் தருவேன் எல்லாம் சொல்லல. அல்லாஹ் துனியாவையும் தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்கன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? ரசூலுல்லாஹ்னா கஷ்டப்பட்டாங்க, 13 வருஷம் கஷ்டப்பட்டாங்க தான், 13 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அடுத்து 10 வருஷம் இந்த உலகத்தின் அனைத்து அதிகாரங்களிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளுமை செலுத்தினார்கள். இன்ஷாஅல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படணும். அது படிக்கிற காலத்துல இருக்கணும், அதிகாரத்துக்கு போறது வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய ஆளுமைகளில் உன்னுடைய பெயர் தவிர்க்க முடியாததாக இருக்கணும். நீ இந்த மார்க்கத்துக்கு செய்யற கடமை இது, இந்த மார்க்கத்துக்கு செய்யற கடமையாக நீ இதை நினைச்சு செய்யணும். அப்படி செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் சொன்னேன், பிராமண சமூகம் அனைத்து அதிகாரங்கள்லையும் இருக்கிறாங்கன்னு சொன்னா வாழ்க்கையில் சரிபாதியை அதற்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். நாம அர்ப்பணிக்காம உட்கார்ந்துட்டு ஐயோ பள்ளிவாசலை இடிக்கிறான், சாம்பல் பள்ளிவாசலை இடிக்கிறான், அஜ்மீர் தர்காவை இடிக்கிறான், அது போயிருச்சு இது போயிருச்சு, தாடி வச்சாங்கிறதுக்காக வேண்டி அப்துல் காதர்ங்கிற போலீஸுக்கு வேலை போயிருச்சு, இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறோமே, நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? நம்முடைய சமூகத்துல கல்வி அறிவுங்கிறது எவ்வளவு முக்கியம். எதிரிட்ட இருந்தா கூட படிக்கணும்ல. படிப்புங்கிறது எதுக்கு சொல்லுங்க பாப்போம். சும்மா வெக்கம் இல்லாம சொல்லணும், வெக்கம் இல்லாமன்னா கூச்சம் இல்லாம சொல்லணும், கூச்சப்படக்கூடாது சபையில. படிப்புங்கிறது எதுக்காக? நல்ல ஒழுக்கம். ஆசிப் மட்டும் தான் சொல்றாப்ல. இஸ்லாத்தை பொறுத்தளவுல கல்விங்கிறது அல்லாஹ்வை தெரிகிறது. கல்விங்கிறது என்னது? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் ஒருத்தங்கிறதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ படிக்கணும். அப்ப நீ எப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணுமோ அதுக்கு முன்னால உனக்கு என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். அறிவு இல்லாதவன் அல்லாஹ் ஒருத்தங்கிறதை ஏத்துக்க முடியுமா? எங்க அத்தா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அஜரத்து சொன்னாங்க, இந்த களிமா எல்லாம் களிமாவா இருக்காது. அதனாலதான் நம்ம நிறைய பேர் பொய் சொல்றோம், நம்ம நிறைய பேர் புறம் பேசுறோம், நம்ம நிறைய பேர் வழிகட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ அவங்க அல்லாஹ்னு சொல்லி தந்தாங்கிறதுனால நம்ம அல்லாஹ்வை சொல்றோம். அல்லாஹ்வை அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை எப்படி சொல்லணும்? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமா வ குஊதா வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் ரப்பனா மா خلقت هذا باطلا சுப்ஹானக். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால, சுப்ஹானல்லாஹ் சொல்றோம்ல 33 தடவை தொழுகைக்கு பின்னால சொல்றோம், 33 தடவை தூங்க போறதுக்கு முன்னால சொல்றோம். சொல்றோமா? சொல்லலைன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லிடணும் இன்னையில இருந்து. அந்த ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ் சொல்றான், வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத யோசிக்கணும், பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும், இரவு பகல் எப்படி மாறி மாறி வருது அப்படிங்கறத பத்தி. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? ஜியோகிராஃபி படிச்சிருக்கணும்ல. அப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால ஒருத்தன் என்ன செய்யணும்? வானசாஸ்திரத்தை படிச்சிருக்கணும், பூமி சாஸ்திரத்தை, புவியியல் அப்படின்னு சொல்றோம்ல, புவியியல படிச்சிருக்கணும். அது மட்டுமல்ல, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அல்லதீன யذ்குரூனல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்ற நிலையிலும், வ குஊதன் அமர்ந்த நிலையிலும், வ அலா ஜுனூபிஹிம் படுத்திருக்கிற நிலைமையிலும். எப்படி? வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானம் பூமிகளுடைய படைப்பினங்கள் இருக்குல்ல, இதையெல்லாம் பத்தி சிந்திச்சு 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 PhD பண்ணி இருக்கணும். உலகத்துல 20 கோடி ஜீவராசிகள் இதுவரையிலும் இருப்பதாக சொல்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? மனுஷன் மட்டும்தான் ஜீவராசின்னு நினைக்கிறோம். நமக்கு தேவையான ஆடு மாடு ஒட்டகம் யானை கோழி அப்படின்னு நினைக்கிறோம். 20 கோடி ஜீவராசிகள் இதுவரைக்கும் இருக்கு. இன்னும் கடலினுடைய அடியாழத்தில் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. இது எல்லாம் பத்தி சிந்திச்சிட்டு சொல்லணும், ரப்பனா யா அல்லாஹ் மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ எதையுமே வீணாக படைக்கல அல்லாஹ். எல்லாத்த படைச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, எல்லாத்த படைச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்படின்னா அமேசான் காடு இருக்குல்ல, அமேசான் காடு தெரியுமா?
எல்லா விளம்பரத்திலையும் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு இருக்குல்ல, மனுஷனை கொத்த வேண்டாம், மனுஷனை கடிக்க வேண்டாம். அது 100 மீட்டருக்கு அந்த சைடு இருந்து அதனுடைய காற்று இருக்குல்ல, அதனுடைய காற்று அதை பீச்சி அடிச்சா போதும் நம்முடைய கண்ணினுடைய பார்வை போயிடும். நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இப்படி ஒரு பாம்பு இருக்கா. சௌகத் அலி ஹஜரத் சொன்னாரே, அது இருக்கா இல்லையாங்கிறத. இதை விட விஷம் கூடின பாம்பெல்லாம் இருக்குது. சரி, இதனால என்ன பிரயோஜனம்? அது அதனுடைய காற்றை பிரஸ் பண்ணி அடிச்சதுன்னு சொன்னா நம்முடைய கண் பார்வை போயிடும். அந்த அளவுக்கு அதனுடைய விஷம் இருக்கு, அப்படிதானே? இது மனுஷனுக்கு கெடுதியா நல்லதா? கெடுதி. ஆனா இப்போ ரிசர்ச்ல ரஷ்யாவில இருந்து கேன்சருக்கான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? அல்லாஹ் கேன்சர்ல இருந்து எல்லாரையும் பாதுகாப்பானாக. என்ன ஆமீன காணோம். இந்த பாம்பினுடைய விஷம் இருக்குல்ல, அதை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணா அதுல இருந்து கேன்சர் செல்ஸ் அழிக்கக்கூடிய கிருமிகளை இன்னைக்கு மருத்துவ உலகம் கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப பாம்பினுடைய விஷம் என்கிறது வெளிப்படையாக பார்த்தால் அது கேடு. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அதுல ஒரு நன்மையை வச்சிருக்கிறான். ஈ இருக்குல்ல, ஈ இருக்குல்ல உங்க ஊர்ல, இந்த ஈ நமக்கு சொல்லி தருவாங்க அசர்த்துமார்கள்லாம். குடிக்கும் போது டீல விழுந்துருச்சு, பால்ல விழுந்துருச்சு, என்ன செய்யணும்? சயின்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஈனால என்ன பிரயோஜனம்? ஈனால என்ன பிரயோஜனம்? நீங்க ரிசர்ச் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஈனால் இருக்கக்கூடிய பயன் என்ன? கொசு இருக்குல்ல, கொசு, அது கடிச்சா அடிக்கிறோம், அப்படிதானே? அது டிஸ்டர்பன்ஸ் தானே. கொசுவினால் இருக்கக்கூடிய பயன் என்ன? நீங்க போய் சர்ச் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லல்லா, நம்ம ஈன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஈல இவ்வளவு பயனா? கொசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், கொசுவுல இவ்வளவு பயனா? யா அல்லாஹ், அப்பதான் யோசிப்பேன், யா அல்லாஹ், நீ எதையுமே சும்மா படைக்கல யா அல்லாஹ், ஒவ்வொன்ன படைச்சதுக்கு பின்னாலையும் ஒவ்வொரு காரணம் இருக்குது யா அல்லாஹ் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணணும்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் உலகம் விசாலமானது. இந்த உலகம் விசாலமானது, உலக படைப்பினங்கள் அதிசயமானது. அப்ப இதையெல்லாம் படைச்ச அல்லாஹ் யாரு? மகா தூய்மையானவன், சுப்ஹானல்லாஹ். அப்படிதான் ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா என்ன செய்யணும்? சும்மா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா ஒண்ணும் தெரியாது. அதிசயிக்கத்தக்க அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களை ஆய்வு செய்கிற பொழுது நீ அறியாமலேயே சொல்லுவ. நீ வேணா போய், நீங்க எல்லாரும் போனை யூஸ் பண்ணுவீங்க தானே, போனையே தொடக்கூடாதுன்னு சொன்னா யாராவது கேட்பீங்களா? இல்ல. நீ இன்னைக்கு போய் கூகுள்ல சர்ச் பண்ணணும், ஈனால இருக்கக்கூடிய பயன் என்ன, கொசுவினால இருக்கக்கூடிய பயன் என்ன, அல்லது ஏஐ சாட் இருக்குல்ல, ஏஐ சாட் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதுல ஒரு ஆர்டிக்கலாவே வந்துரும், அப்படிதானே? இங்கிலீஷ்ல ஒரு ஆர்டிக்கலாவே வரும். நீ அதை படிச்சு முடிச்ச உடனே உனக்கே தோணும், சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு விஷயம் இருக்குதா இதுக்கு பின்னால. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் இவ்வளவு அறிவு வேணும்னா முட்டாப்பைய ஒருத்தன் துலுக்கனா இருக்க முடியுமா? முட்டாள் ஒருத்தன் முஸ்லிமா இருக்க முடியுமா? ஆனா நம்ம ஊர்ல என்ன பேரு? முட்டா துலுக்கன்னு பேரு. உங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்களா? எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க. என்னது? முட்டா துலுக்க. யாரு? அல்லான்னு ஒருத்தனை தெரிஞ்சுக்கணும்னாலே அவனுக்கு எவ்வளவு ஞானம் வேணும்னு தெரியுதா? இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு முட்டாள் முஸ்லிமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்ப முஸ்லிம்னு ஒருத்தன் முட்டாளா சொல்லிக்கிட்டு இருந்தானா அவன் அவனையே ஏமாத்திட்டு இருக்கிறான். அப்ப இன்ஷா அல்லாஹ் கல்விங்கிறது, படிப்புங்கிறது, அது சயின்ஸோ, அது மேக்ஸோ, அல்லது லாங்குவேஜோ எதுவாக இருக்கட்டும், அந்த படிப்புங்கிறது எதுக்காக வேண்டி இருக்கணும்? அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீ அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ படிக்கிற ஏதாவது ஒரு படிப்பின் மூலம் அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை யாராவது வழிகெடுக்க முடியுமா? முடியவே முடியாது. உனக்கு யாரும் எந்த அட்வைஸும் பண்ண வேண்டியதில்லை. நீ ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பாய். உன்னுடைய பயணத்தை அல்லாஹ் வெற்றியாக்கி தரும். அப்படி ஒரு இலக்கை வச்சுக்கலாமா? உங்களுக்கு தெரியும், எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட், எனக்கு மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மேக்ஸ் சப்ஜெக்ட படிச்சா என்னென்ன துறைகளுக்கு போகலாமோ அந்தந்த துறைகள்ல நான் தான் முன்னிலையில இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். எப்படி இருக்கணும்? சஹாபிகள் போர்க்களத்துக்கு போகும்போது இப்படி நியத்து வச்சிருப்பாங்களா, இந்த களத்துல முதல் ஷஹீது நான் தான் இருக்கணும். எப்படி வச்சிருப்பாங்க? ஷஹீதாகணுங்கிற எண்ணம் மட்டும் இல்ல, இந்த களத்துல முதல்ல அல்லாஹுக்காக வேண்டி ஒரு உயிர் போகுதுன்னா அது யாருடைய உயிரா இருக்கணும்?
ஏன் உயிரா இருக்கணும் என்கிற நியத்தினால அல்லாஹ் உலகத்தை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் நீட் எழுத போறேன்னா நீட்ல ஃபர்ஸ்ட் யாரா இருக்கணும்? நான் தான் இருக்கணும். ஒரு முஸ்லீம் இருக்கணுங்கிறது இல்ல, நான் தான் இருக்கணும். நான் குரூப் 1 எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த குரூப் 1ல ஃபர்ஸ்ட் யாரா இருக்கணும்? நான் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆர்கிடெக்ட் இன்ஜினியரா யார் இருக்கணும்? நான் தான் இருக்கணும். நீ தெரியுமா? இன்ஷா அல்லாஹ். என்ன இன்ஷா அல்லாஹ்வை காணோம்? நான் இவ்வளவு சத்தம் போடுறேன், நீங்க கொஞ்சம் எனர்ஜியா இருக்க வேண்டாமா? அப்பதான் உங்க மனசுல இந்த இலக்கு பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒன்னே ஒண்ணு, ஒரு இலக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு இலக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, டெல்லியில உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு ஒரு பையன் போறான், ஜுனைது அந்த பையன் பேரு, 14 வயசு. அவங்க அம்மா வீட்டு வேலைக்கு போய் அதுல கிடைக்கிற வருமானத்துல குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. பையன் ஹாஃபில் ஆயிட்டார், குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டார். அங்கெல்லாம் எப்படின்னா ரமலான் முடிஞ்ச உடனே பட்டம் கொடுப்பாங்க. இங்க ரமலானுக்கு முன்னாலேயே கொடுத்துருவாங்கல்ல, நம்ம அசரத்துமார்கள்லாம் ரமலானுக்கு முன்னாலேயே பட்டம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அங்க ரமலான் முடிஞ்ச உடனே பட்டம் கொடுப்பாங்க. அதனால அவங்க அம்மாட்ட வந்து சந்தோஷமா சொல்றாரு ஜுனைது, 14 வயசு பிள்ளை, அம்மா நீங்க சொன்னது மாதிரி நான் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சந்தோஷத்துல கட்டி அணைச்சி தன்னுடைய சேலை முந்தானை இருக்குல்ல, அதுல முடிஞ்சு வச்சிருக்கிற சில பழைய அழுக்கு ரூபாய் நோட்டுகளை எடுத்து, அதனால அதான் கொடுக்க முடியும், அதை எடுத்து கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்லுது, அத்தா இங்க விலை ஜாஸ்தியா இருக்கும், நீ டெல்லியில விலை கம்மியா இருக்கும், அங்க போய் உனக்கு பெருநாளுக்கும் பட்டம் வாங்குறதுக்கு உண்டான அந்த நாளைக்கும் போடுற ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புது. அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் ரமலான்ல நோன்பு வச்சுட்டு காலையில வீட்டுல இருந்து கிளம்பி டெல்லிக்கு போறாங்க. வீட்டுல இருந்து கிளம்பி டெல்லிக்கு போறாங்க. நோன்பு துறக்கிறதுக்கு அந்த பையன் வருவாருன்னு சொல்லி அந்த அம்மா தன்னால முடிஞ்ச அந்த பண்டம் பதார்த்தத்தை எல்லாம் செஞ்சு, என் பிள்ளை ஹாஃபிஸ் ஆயிட்டான், ட்ரெஸ்ஸோட வருவான், என் பிள்ளையோட சேர்ந்து நோன்பு துறக்கணும்னு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் ட்ரெயின்ல ஏறுறாரு. ட்ரெயின்ல ஏறி டெல்லிக்கு போய் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவரும் அதே மாதிரியான 14 வயசு பையன். இவர் மதரசால ஓதுறாருங்கிறதுனால என்ன ட்ரெஸ் கோடு போட்டிருப்பாங்க? ஜுப்பா தொப்பி. இப்ப அசரத்து இருக்காங்கல்ல, சித்திகஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஜுப்பா தொப்பியோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல ஒரு கூட்டம் வருது, வந்து இவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே தலையில தட்டுறாங்க. சும்மா அப்படித்தானே சில பேரு, நம்ம ஊர்ல அல்லாஹ் இவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கிறான், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகால அல்லாஹ் நம்மளை கண்ணியமா வச்சிருக்கிறான். ஆனா உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஏரியாக்கள்ல அப்படி இல்லை, சும்மா அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே இவர் என்ன செய்வாரு? இவரால என்ன செய்ய முடியும்? 14 வயசு பிள்ளை அப்படி ஒதுங்குறாரு. ஒதுங்கி சும்மா அப்படி அடிச்சு விளையாடி கடைசியில கொண்டு வந்திருக்கிறவன், நீ மாட்டுக்கறி திங்கிறவன் தானடா. என்ன கேட்கிறான்? நீ மாட்டுக்கறி திங்கிறவன் தானடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துறான். இப்படி கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடம்புல. அடி வாங்கி அந்த ட்ரெயின்ல கம்பார்ட்மெண்ட்ல யாருமே அவரை போய் தடுக்கல. கூட இருந்த பையன் இறங்கி ஓடிடுறாப்ல. இந்த பையன் ஜனாசாவாக தூக்கி பிளாட்பாரத்தில் போட்டு 2 மணி நேரம் பிளாட்பாரத்திலேயே இருந்து மௌத்தா போயிடுறாரு. என்ன தப்பு செஞ்சாரு ஜுனைது? என்ன தப்பு செஞ்சாரு? ஒரு தப்பும் பண்ணல. சரி, ஜுனைது மௌத்தா போயிட்டாரு, ஜனாசாவாக கொண்டு போய் அவங்க உம்மாவுக்கு முன்னால வைக்கிறாங்க. அந்த அம்மா கதறுது, எனக்கு இருந்த ஒரே பிள்ளை, அல்லாஹ்வினுடைய வேதத்தை மனப்பாடம் பண்ணி அந்த பட்டமளிப்பு விழாவில் நான் இருந்து அதை கண்கூடாக பார்க்கணும்னு நினைச்சேன், என் பிள்ளைய ஜனாசாவாக கொண்டு வந்து போடுறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கதறுது. என்ன நியாயம் கிடைச்சிச்சு? ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை? உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யல? அதிகாரத்துல இல்ல, அவங்களுக்கு ஒரு இலக்கு இல்ல. உத்தரப்பிரதேசத்திலிருந்து அரசியல் தலைவர்கள் யாராவது பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்களா? ஐஏஎஸ் இருக்கிறாங்களா? ஐபிஎஸ் இருக்கிறாங்களா? இல்ல, இந்த துறையில இல்ல. அதனால அல்லாஹ் குர்ஆனில உலகத்திலும் அழகாக வாழ சொல்லி இருக்கிறான். இந்தியாவில் நம்ம அழகாக வாழணும்னா நீதித்துறைக்கு போகணும், அப்படிதானே? கல்வித்துறைக்கு போகணும், ஜுடிஷியலுக்கு போகணும், பத்திரிகை துறைக்கு போகணும். எந்தெந்த துறையெல்லாம் இந்தியாவை ஆளுமை செலுத்துமோ அந்தந்த துறைகள்ல எல்லாம் போய் என்ன செய்யணும்? உட்காரணும். உட்காரலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்படி இலக்கு உனக்கு இல்லைன்னு சொன்னா ஜுனைது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுரும். அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு போகாம இருக்கணும்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு இலக்கு வேணும். வச்சுக்கலாம்ல? உனக்கு என்ன திறமை இருக்குன்னு உனக்கு தான் தெரியும்.
உனக்கு எதுல ஆர்வம் இருக்குன்னு உனக்கு தான் தெரியும். சொல்லிடணும், அம்மா அத்தா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்துருவேன். அப்படி ஒரு நியத்தை வச்சுக்கலாமா? அல்லாஹ் சில பேருக்கு வியாபாரத்துல திறமையை கொடுத்திருப்பான், சில பேருக்கு டெக்னிக்கல்ல திறமையை கொடுத்திருப்பான், சில பேருக்கு ஆய்வு செய்யறதுல திறமையை கொடுத்திருப்பான். சரியா? அதனால என்ன திறமை இருக்குதோ அதை நோக்கி போயிடணும், அதுல ஃபர்ஸ்ட் வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்றேன். கேரளாவில் கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட், கோட்டயம் தெரியுமா? குமுளியை தாண்டி அப்படி போனா திருச்சூர், கோட்டயம் அப்படி வரும். அந்த கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ரெண்டு பிள்ளைங்க இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 4வது வகுப்பு படிக்கிறதா இருந்தா என்ன ஏஜ் இருக்கும்? 9 வயசு இருக்கும். அப்படிதானே? 4வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? இந்த ரெண்டு பசங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பையன் பேரு குட்டன், என்ன பேரு? இன்னொரு பையன் பேரு பாலன். பாலன் கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர். குட்டன் இருக்கான்ல, குட்டனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஆனா அப்பா வந்து தெரு தூக்குறவர். ஆனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாலன் சொல்லுவான், எங்க வீடு பெரிய வீடா இருக்கும், பங்களாவா இருக்கும், அதுல போர்ட்டிகோ இருக்கும், ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பணக்கார வீட்டுல எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் சொல்லுவான். குட்டனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும், வாஷிங் மிஷின் எப்படி இருக்கும், ஏசி எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவன் சேரியில குடிசை வீட்டுல இருக்கிற பிள்ளை, அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அப்ப சொல்லுவான் பாலன்ட, டேய் ஒரு நாளைக்கு நீ சொல்றதையெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போ அப்படின்னு சொல்றான். சரி, ஒரு நாளைக்கு சண்டே எங்க அப்பா அம்மா வெளியில போய் இருக்கிற நேரத்துல கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டன் பாலனை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனா பெரிய பங்களா வீடு, இந்த வீட்டையெல்லாம் சுத்தி காட்டுறான். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டைனிங் டேபிள் இதெல்லாம் சுத்தி காட்டிட்டு வெளியே வர்றான். வெளியே வந்தா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு நாய், அதை வந்து அவங்க வீட்டுல செல்ல பிராணியாக, பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம்ல, செல்ல பிராணியாக வளர்க்குறாங்க. அதுக்கு ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள அந்த நாய் இருக்குது. அதையே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கிறான். யாரே? குட்டன். அவன் அந்த மாதிரி நாய்க்கு உண்டான ஃபுட் எல்லாம் போடுறாங்கல்ல. இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா பெட் அனிமல்ஸுக்குன்னே ஃபுட் இருக்கும் நிறைய, அப்படிதானே? பணக்காரங்க அதையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அதை ஆச்சரியமா பாக்குறான். பாலன் சொன்னா, டே எங்க அப்பா அம்மா வர்ற நேரம் ஆயிடுச்சு வா அப்படிங்கிறான். இல்லடா நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த உங்க வீட்டு நாயை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நாய்க்கு முன்னாலேயே நிக்கிறான். அப்புறமா பாலன் கூட்டிட்டு போயிடறான். அடுத்த நாள் ஸ்கூல் போயிடுறாங்க. மண்டே ஸ்கூலுக்கு வந்து அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க. ஒரு லேடி வர்றாங்க, வந்துட்டு கேட்கறாங்க. எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது வரிசையா அப்படி கேட்டுட்டு வர்றாங்க. இப்போ முகமது ஆசிப்ட நம்ம கேட்கிறோம், உன்னுடைய இலக்கு என்ன, உன்னுடைய கோல் என்ன அப்படின்னு நம்ம கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? டாக்டர் ஆகணும்னு சொல்லிருக்க. அல்லாஹ் டாக்டர் ஆக்கி தந்தருள் புரிவானாக. உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? இந்தியாவில் இஸ்லாம் பரவுனதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இறைநேசர்கள். யாரு? அவுலியாக்கள். இந்த அவுலியாக்கள்னா யாரு? அவுலியாக்கள்னா யாரு? எல்லாம் டாக்டர்ஸ். எல்லாம் யாரு? நம்ம நினைக்கிறோம் அவுலியாங்கிறவங்க வந்து சில கராமத்துகளை மட்டுமே காட்டிட்டு அப்படி போனாங்க. எல்லாருமே டாக்டர்ஸ். நான் நாகர்கோவில்ல கோட்டாறு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த கோட்டாறுங்கிற ஊரு கிட்டத்தட்ட 100கணக்கான ஏக்கர் நிலம் மன்னரால் வழங்கப்பட்டது. யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொன்னா, அங்க அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிற பாவா காசிம் வலியுல்லா அப்படிங்கிற ஒரு இறைநேசர். எப்படி அது வழங்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறை எடுத்து பார்த்தா, அந்த மன்னருக்கு ஒரு தீராத வியாதி இருந்திருக்கு. நிறைய வைத்தியர்கிட்ட போயிருக்கிறார், ஆனா அந்த சரியாகவே இல்லை. அப்ப யாரோ சொல்லி இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் ஒருத்தர் இங்க வந்து இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா சரியாயிரும். அப்ப பாபா காசிம் வலியுல்லாட்ட அந்த மன்னர் வந்த உடனே இவங்க வந்து ஓதி பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுத்து மருந்தும் கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்தா அவருக்கு அந்த நோய் சரியாயிருச்சு. அதுக்கு பகரமாக அவர் வந்து அப்பமெல்லாம் எப்படி கொடுப்பாங்க? கண் பார்வை அளவு, அல்லது ஒரு அம்பை எய்திட்டு அது எங்க போய் விழுதோ, அல்லது கல்ல எரிஞ்சிட்டு அது எங்க போய் விழுதோ, அப்படித்தானே கொடுப்பாங்க. அவர் ஒரு 300க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை அவருக்காக வேண்டி தானம் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த முஸ்லிம் ஊரே அதுலதான் இருக்கு. இப்போ நபிவழி மருத்துவம் அப்படின்னு இருக்குல்ல, நபிவழி மருத்துவம். நபிவழி மருத்துவம்னா என்னன்னு நமக்கு ஏதாவது தெரியுதா? அலோபதி தெரியும், ஹோமியோபதி தெரியும், ஆயுர்வேதிக் தெரியும், நேச்சுரோபதி தெரியும், எலக்ட்ரோபதி தெரியும், அப்படித்தானே?
யுனானி. இதுல யுனானிங்கிறது கூட முழுமையாக நபி வழி மருத்துவம் இல்ல. முழுமையாக நீங்க திப்புன் நபவின்னு ஒரு கிதாப் இருக்கும், அது இன்ஷா அல்லாஹ் தமிழ் படுத்தி தருவார்கள். கானூனு திப்புன்னு இருக்குல்ல, இப்ப அலோபதி மருத்துவம் எல்லாரும் அதை பேஸ் பண்ணி தான் படிப்பாங்க. இதையே நபி வழி மருத்துவத்தில் இருந்து தான் எடுத்து அவர் இப்னு சீனா எழுதி இருக்கிறார். இது ஒரு தனி பார்ட், அதை பத்தி பேசினா ரொம்ப நேரம் ஆயிரும். இப்போ திப்புன் நபவின்னு இருக்கும், நபி வழி மருத்துவம் அப்படின்னு இருக்கும். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு தலைவலி கூட உனக்கு வராது, ஒரு தலைவலி கூட உனக்கு வராது. நம்மளாலேயே சமூகத்துக்கு பெரிய தலைவலியா இருக்கு. நீ இதை படிச்சுட்டு போய் நீ என்னவாகவும் இரு, இன்ஜினியராக அல்லது ஆர்கிடெக்டாக அல்லது பைலட்டாக, என்ன துறை, சாப்ட்வேர் இன்ஜினியராக எதுவாகவும் இரு. உன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற டாக்டரா நீ இருப்ப. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான மருத்துவ நெறிமுறையை நீ தெரிஞ்சு வச்சிருப்ப. நீ உன்னுடைய ப்ரொஃபஷனலோட சேர்த்து இதை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அவங்க அதை போய் நடைமுறைப்படுத்திட்டு அந்த நோய் சரியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சார் என்ன சார், எப்படி சார், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் சார், 3 நாள் தான் சார் சரியாயிடுச்சு சார் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது நீ சொல்லணும், எங்க ரசூலுல்லாஹ் இதை சொல்லி தந்திருக்கிறான். நீ யார அறிமுகப்படுத்தணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே அறிமுகப்படுத்தணும். அப்ப அவனுக்கும் ரசூலுக்கும் ஒரு தொடர்பு வந்துடும், அவனுக்கு ஹிதாயத்துக்கு அது காரணமாயிரும். இப்படித்தான் இறைநேசர்கள் அவர்களுடைய மருத்துவ முறை இருக்குல்ல, அதன் மூலமாக மருத்துவம் பார்த்து அவங்கள்ட்ட என்ன வேணும்னு கேட்கும்போது நாகர்கோயில்ல இதே பெருவிளை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஊர் உருவான வரலாறு என்னன்னு சொன்னா, இப்படிதான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவர்கிட்ட மருத்துவம் பார்த்திருக்கிறாங்க. அதுக்கு கூலி கொடுப்பாங்கல்ல, என்ன வேணும் அப்படின்னு கூலி கேட்கும்போது அவர் சொல்லி இருக்கிறார், ஒண்ணும் இல்ல, இது என்னுடைய திறமை இல்ல, இது எங்களுடைய நபிகள் நாயகம் எனக்கு சொல்லி தந்தது, நீ எனக்கு கூலி தர்றதா இருந்தா அவரை ஏத்துக்கோ. இப்படிதான் இஸ்லாம் பரவி இருக்கிறது. அப்ப பாருங்களேன், எதிர்ப்புகளை மிக இலகுவாக தட்டி விடுவதற்கு நபி வழி மருத்துவம் என்பது இன்ஷா அல்லாஹ் ஒரு காரணமாகிடும். ஆசிஃப் மாதிரி அத்துணை பேர்களும் இன்ஷா அல்லாஹ் டாக்டர் ஆகணும். அலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, அந்த பதி அதெல்லாம் தாண்டி நபி வழி மருத்துவம் இருக்குல்ல, இதை நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஆரோக்கியமா இருக்கலாம், சமூகத்தையும் ஆரோக்கியமான சமூகமாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 62 வயசுல லாடம் கட்டாத, அதாவது சேணம் பூட்டாத குதிரை இருக்குல்ல, அந்த குதிரையில ஜம்ப் பண்ணி ஏறி இருக்கிறாங்க. எப்படி ஏறிக்கிறாங்க? 62 வயசுல ஜம்ப் பண்ணி ஏறி சேணம் பூட்டாத குதிரையில மதீனாவை சுத்தி வந்திருக்காங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்கிற அத்தாட்ட போய் 60 வயசுல ஜம்ப் பண்ணி நீ வச்சிருக்கிற எஃபிசெட்ல ஏறுத்தானா? ஏற முடியுமா? ஆட்டோ பிடிச்சுதான் கூட்டிட்டு போகணும், அப்படிதானே? அப்ப ஃபிட்னஸ்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் இருந்து, மருத்துவ முறையிலிருந்து வந்தது. சரி, இப்ப நான் இது எக்ஸ்ட்ரா சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ரோல் மாடல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வரும். நம்ம கிட்ட ஏன் மெஸ்ஸியினுடைய ஹேர் ஸ்டைல் ஏன் வருது? ரொனால்டோவினுடைய ஹேர் ஸ்டைல் ஏன் வருது? நெய்மர் மாதிரி ஏன் முடி வெட்டுறோம்? அப்படிதானே? கோலி மாதிரி, தோனி மாதிரி இவங்க எல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறாங்க. நீ ரசூலுல்லாஹ் பத்தி படி, ரசூலுல்லாஹ் பத்தி படிச்சேன்னு வச்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு ரோல் மாடல் உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது. நீ என்ன நினைக்கிற? சுன்னத்துன்னு சொன்னா மௌத்தா போனதுக்கு பின்னால நன்மை சேர்க்கிறது அப்படின்னு நீ ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குற. இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ரோல் மாடல், எதை படிக்கணுங்கிறதுக்கு ரோல் மாடல், படிச்சுட்டு என்ன சேவை செய்யணுங்கிறதுக்கு ரோல் மாடல். அப்படி நீ படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி முடி வைக்க ஆரம்பிச்சிருவேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி தான் எல்லாரும் முடி வைக்கிறாங்க. முன்னொரு காலத்துல கரண்டிக்கு மேல ட்ரெஸ் போடணுங்கிறதுக்கு பிள்ளைகளை அடிக்கணும். இன்னைக்கு எல்லாவனும் கரண்டிக்கு மேலதான் பேண்ட் போட்டுருக்கான், அப்படிதானே? இப்ப அது மாடர்னாகவே ஆயிருச்சு. இப்ப மாடலே என்னதான், பேண்ட டைட்டா பிடிச்சு அது கரண்ட வரைக்கும் போடுறதா மாடல் ஆயிருச்சு. இப்ப எல்லாரும் ரசூலுல்லாஹ் மாதிரி முடி வைக்கிறான், ரசூலுல்லாஹ் மாதிரி ட்ரெஸ் போடுறான். நாம சுன்னத்து என்கிற அடிப்படையில நம்மளே அப்படி போயிரும். ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் வந்துரும், ரசூலுல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள் வந்துரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இஸ்ஸத் இந்த உலகத்தில் இருந்துச்சோ அந்த இஸ்ஸத் நமக்கு வந்துரும். அப்படி முயற்சி பண்ணலாமா? அப்போ இந்த அம்மா கேட்கிறாங்க இன்ஸ்பெக்ஷன். யாருகிட்ட இன்ஸ்பெக்ஷன்? பாலன் குட்டன்.
அப்ப பாலன்ட்ட கேக்குறாங்க, நீ என்னவாக இருக்க போற அப்படின்னு. அப்ப ஆசிப் மாதிரி அவர் சொல்றாரு, ஐ எம் பிகமிங் எ டாக்டர். நான் என்ன ஒரு டாக்டரா வர போறேன். ஏன்? மை ஃபாதர் ஆல்சோ டாக்டர், மை மதர் ஆல்சோ டாக்டர். எங்க அப்பா அம்மா டாக்டர், அதனால நானும் டாக்டர் தான். இது ஈஸி தானே எல்லாருக்கும். அப்ப நெக்ஸ்ட் கேக்குறாங்க, இதான் எல்லாரும் கவனத்துல கொள்ளணும். நெக்ஸ்ட் கேக்குறாங்க, நெக்ஸ்ட் யார் இருக்கிறா? என்ன தம்பி நீ யார் இருக்கிற? யார் இருக்கிறா? உஷாரா இருக்கணும். அப்படி குட்டன் இருக்கிறார். இப்ப குட்டன் கேக்குறாங்க, உன்னுடைய இலக்கு என்ன? அப்ப குட்டன் சொல்றாரு இன்ஸ்பெக்ஷன் வந்து அந்த அம்மாட்ட, நான் பாலு வீட்டுல நாய்க்குட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி? பாலு வீட்டுல டாக்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா எல்லாவனும் மனுஷனா இருக்கணும்னு ஆசைப்படுவான், இந்த மனுஷப்ப என்னன்னு சொன்னா மிருகமா இருக்கணும்னு ஆசைப்படும். நம்ம எல்லாம் அப்படித்தானே? அல்லாஹ் நல்ல அறிவை கொடுத்திருக்கிறோம். ஆனா அந்த அறிவை மழுங்கடிக்கிற மதுவுக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகி அங்கங்க தெருவுல விழுந்து கிடக்கிறான். அப்படித்தானே? அல்லாஹ் மனுஷனா படைச்சிருக்கிறான். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் மத்தியில் இருக்கிற வித்தியாசம் என்ன? இந்த சிந்தனை அறிவு. அந்த சிந்தனை போயிருச்சுன்னா நம்மளும் யாருதான்? மிருகம்தான். அல்லாஹ் உயர்ந்த படைப்பா நம்மள படிச்சிருக்கிறான். ஆனா சில போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி நாம மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த அம்மா கேட்டுச்சு, என்னடா தனியா கூட்டிட்டு போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், வாடா குட்டா, என்னடா நீ நாயா வாழணும்னு ஆசைப்படுற? இப்ப சொன்னா, மேடம் பாலு பெரிய பணக்கார மேடம், அவங்க வீட்டுக்கு போனேன், அவ்வளவு பெரிய பங்களா காரு எல்லாம் இருக்கு, அவங்க அப்பா அம்மா டாக்டர் ஆயிரலாம். நான் யாரு மேடம்? நான் யாரு? எங்க அப்பா தெரு தூக்குறவரு, குடிச்சிட்டு வந்து படுத்திருப்பாரு. நான் ஒரு பென்சில் கேட்டா வாங்கி தர மாட்டாரு, ஒரு ஸ்லேட்டு கூட எனக்கு எங்க அப்பா வாங்கி தரல. போய் கேட்டா சொல்லுவாரு, போடா உனக்கே சோறு போட முடியல, ஸ்கூல்ல மதியம் சாப்பாடு தர்றேங்கிறதுக்காக வேண்டி ஸ்கூலுக்கு அனுப்புற, நீ என்ன பெரிய கலெக்டராக போற? உனக்கு எதுக்கு பென்சிலு, உனக்கு எதுக்கு ஸ்லேட்டு, உனக்கு எதுக்கு குச்சி, நீ என்ன பெரிய கலெக்டராக போறியா? என்ன மாதிரி தெரு தூக்க தானே போற போ அப்படின்னு விரட்டி வருவாடு. மேடம் நான் படிச்சு என்னவாக முடியும்? அதனால பாலு வீட்டுல நாய்க்குட்டியா இருந்தா அதுக்குன்னு ஒரு வீடு கட்டி இருக்காங்க மேடம், அதை ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க மேடம், அதுக்கு ஃபாரின்ல இருந்து ஃபுட் எல்லாம் பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க மேடம். நாய்க்குட்டியா இருந்தா எனக்கும் அது கிடைக்கும்ல? அவனுடைய எண்ணத்தை பாருங்களேன். நான் நாய்க்குட்டியா இருந்துட்ட அதே மாதிரி செல்லும் அன்பு பாசம் ஃபுட் எல்லாம் எனக்கு கிடைக்கும்ல? நம்ம சொல்லுச்சு, டேய் பாலுவுக்கு என்ன மூளை இருக்குதோ அதே மூளை தாண்டா உன்கிட்ட இருக்குது, நீ ஏன் நாய் ஆகணும்னு ஆசைப்படுற? பாலு மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படு, இல்ல அதுக்கு மேல போகணும்னு ஆசைப்படு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு பென்சிலா, பேனாவா, புக்கா, என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. ஆனா உன்னால முடியும். பாலுவை விட மிகப்பெரிய அந்தஸ்துக்கு உன்னால போக முடியும், நீ படி அப்படின்னு அந்த அம்மா என்ன செய்து மோட்டிவேட் பண்ணுது. அந்த அம்மா மோட்டிவேட் பண்ணுது. அதுல இருந்து குட்டன் படிக்க ஆரம்பிக்கிறான். ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்தியாவில் உயர்கல்வி படிக்கிறாரு. இந்தியாவிலிருந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்க அனுப்பப்படுறார். கேம்பிரிட்ஜில் போய் படிச்சு முடிச்சிட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய சான்சலர், வைஸ் சான்சலர் இருக்கார்ல, யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர், அவரு குட்டன்ட்ட ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். வருகிற இந்த ஸ்டூடெண்ட் மிக திறமையானவன், எனவே அவனை இந்தியாவிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அப்போதைய இந்தியாவினுடைய பிரதமரான நேருவுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார். யார் இந்த குட்டன்? யார் அந்த குட்டன்? நாய்க்குட்டி ஆகணும்னு ஆசைப்பட்ட குட்டன் படிச்சதுனால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து, இந்திய அளவுல யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வந்து, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில லண்டன்ல போய் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவிற்கு பயன்படுவார். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளால என்ன பிரயோஜனம் நினைக்கிறோம்? அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம எல்லாம் படிச்சு என்னத்தை பெருசா இந்தியாவில முன்னேற முடியும், நம்மளால சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் நினைக்க கூடாது. நீ இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே பயன்படுவாய் இன்ஷா அல்லாஹ். கடைசியில இந்தியாவினுடைய அம்பாசிடராக 15 நாடுகளுக்கும் மேல், இந்தியாவினுடைய அம்பாசிடர் தெரியும்ல யாரு? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இந்திய தூதர் இருப்பார்ல,
நீ அம்பாசிடர்னா பழைய அம்பாசிடர் காருன்னு நினைச்சுக்காத. இந்திய தூதரக அதிகாரியாக 15 நாடுகளுக்கும் மேல அவர் பணி செய்யறாரு. கடைசியாக ஒரு நாளைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து செய்தி ஊடகங்களும் குட்டனுடைய போட்டோவை போட்டு இந்தியாவினுடைய உயர் பதவியில் அவரை அமர வைக்கிறார்கள். அன்னைக்கு எல்லா நியூஸ்லயும் அவர் போட்டோவும் அவர் பேரும் தான். ஒரு கெஸ் பண்ண யாரா இருக்கும்? நான் இவ்வளவு நேரம் சொன்னோம்ல, இந்தியாவினுடைய முதல் குடிமகன் யாரு? இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி. இந்திய ஜனாதிபதியாக அவர் நியமிக்கப்படுகிறார். ஒரு கெஸ் பண்ணுங்களேன், யாரா இருக்கும்? யாருமா? மன்மோகன் சிங் மௌத்தா போயிட்டார், அவரு பிரதமர் பா. ராஜேந்திர சிங் இல்ல, இந்தியன் ஃபார்மர் பிரசிடென்ட் KR நாராயணன். நீ அவருடைய பயோகிராபியை எடுத்து பாரு, நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் இருக்கும். நான் சும்மா அடிச்சு விட்டுட்டு போகல, அவருடைய பயோகிராபி, அவருக்கு எந்த இடம், அவர் எங்க படிச்சாரு, கோட்டயத்தில் படிக்கும்போது அவருடைய ஹிஸ்டரி இருந்துச்சு. அப்போ நாய்க்குட்டி ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய இயலாமையின் காரணமாக ஒரு ஆள் வந்து மோட்டிவேட் பண்ண உடனே இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா உன்னால முடியாதா? உன்னால முடியுமா முடியாதா? குட்டனை விட எவ்வளவு பெஸ்டா உனக்கு வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு வசதி இருக்கு, உங்க அத்தா அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நீ குடும்பத்துக்கு பயன்படுவ, நீ ஊருக்கு பயன்படுவ, நீ சமுதாயத்துக்கு பயன்படுவ. அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கிற ஜமாஅத்தும் அசரத்துமார்களான நாங்களும் ஓ மேல நம்பிக்கை வைக்கிறோம். என்ன நம்பிக்கை வைக்கிறோம் தெரியுமா? நீ உனக்காக இல்ல, ஊருக்காக இல்ல, உலகத்துக்காக நீ படிப்ப இன்ஷா அல்லாஹ். எப்படி படிப்ப? ஒரு நாளைக்கு நீ வந்து நிப்ப. அப்ப இன்ஷா அல்லாஹ் திருமங்கலம் மஜ்லிஸுல் உலமா நடத்தின ஒரு தர்பியாவுல நான் ஒரு இலக்கு வச்சேன். ஜமாத்தார்களும் உலமாக்களும் எனக்கு கூப்பிட்டு பயான் பண்ணாங்க, தர்பியா நடத்தினாங்க. அந்த தர்பியாவுல நான் ஒரு இலக்கு வச்சேன். அந்த இலக்கு அல்லாஹ் எனக்கு லேசாக்கி தந்துட்டான். இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு இடத்துக்கு அல்லாஹ் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் அப்படின்னு நீ சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லலாமா? அப்ப இன்னையிலிருந்து உன்னுடைய நேரத்தை பயனுள்ள நேரமாக மட்டும்தான் கழிக்கணும். ஒண்ணு ஆகிரத்திற்கானது, இன்னொன்னு உலகத்திற்கானது. இப்ப உலகத்துல ஒரு இலக்கே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்படியே கிள்ளுக்கிற மாதிரி கிள்ளி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆகிரத்தினுடைய ஒரு இலக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, இதுக்கப்புறம் போற எல்லாம் கஷ்டமாயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எப்ப தெரியுமா? எப்ப அந்த இழப்பு எப்ப தெரியுமா? உலகத்துல நாம இரண்டாந்தர குடிமக்களாக நடத்தப்பட்டு அகதிகளாக போய் அகதிகள் முகாம்ல ரேஷன் கார்டு இல்லாம, ஸ்மார்ட் கார்டு இல்லாம, ஆதார் இல்லாம ஒண்ணு செய்ய முடியும். அப்புறம் ஸ்கூல் போக முடியுமா? அப்புறம் கல்லூரிக்கு போக முடியுமா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? அப்புறம் ரேஷன் கிடைக்குமா? இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணணும்னாலும் கூட என்ன வேணும்? இதெல்லாம் இல்லாம நீ இந்தியாவில் என்ன செஞ்சிட முடியும்? அப்ப போய் யோசிப்ப, அல்லல்லோ சொன்னாங்களே, எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொன்னு விஷயத்தை யோசிப்ப, உன்னுடைய பெருவிரல்ல இருந்து அப்படியே ரூஹ் எடுக்கப்படும். பெருவிரல்ல இருந்து ரூஹ் எடுத்து அப்படியே மேல வந்து அதை தொண்டை குடிக்க அருகாமையில் வர்ற நேரத்தில் ஃபலவுலா இதா பலகத்தில் ஹல்கூம் வ அன்தும் ஹீன இதின் தல்லுரூன். அப்பதான் நீ பாப்ப. இவ்வளவு நாள் சொல்றோம்ல, உயிர் இந்த உயிர் போயிரும்டா, போனதுக்கு அப்புறம் மறுமேனு ஒண்ணு இருக்கு, இப்படி எல்லாம் நம்முடைய அசர்த்துமார்கள் சொல்லி தர்றாங்கல்ல. நீ உன் உயிரை பார்த்திருக்கியா? பார்த்திருந்தேன நமக்கு இவ்வளவு எல்லாம் தேவையில்லை, யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. உயிரை எப்ப பார்ப்போம் தெரியுமா? அது தொண்டை குழியிலிருந்து வெளியேறுகிற நேரத்தில் நம்ம உயிரை பார்ப்போம். இப்ப நான் அப்படின்னு சொல்றது இந்த உடம்பு, இந்த கை, இந்த காலு, இந்த கண்ணு இதெல்லாம் கிடையாது. இதுவா? ஏன் கண்ணு, ஏன் காது, ஏன் மூக்கு, ஏன் ஹார்ட், ஏன் கிட்னின்னு எல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் நம்மளா? இதெல்லாம் எப்ப தெரியுமா நான் இல்லன்னு? இப்ப என் மனசு சொல்லுது, அதனால நான் கேம் விளையாடுறேன். என் மனசு விரும்புது, அதனால நான் சினிமாவுக்கு போறேன். என் மனசு விரும்புது, அதனால நான் பாட்டு கேட்கிறேன்னு சொல்றோம்ல. இதெல்லாம் ஒரு நாளைக்கு நமக்குள்ளது இல்லைன்னு தெரியும். எப்ப தெரியுமா? இந்த ரூஹ் அப்படியே போகும்போது அந்த ரூஹ பார்ப்போம். அப்பதான் நினைப்போம், ஆஹா இது எதுவுமே நான் இல்ல போல தெரியுது, என்னை விட்டு போகுதுல, அதுதான் நான். என்னை விட்டு போகுதுல, அதுதான் நான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும். எனக்கு ஷவுக்கத் அலின்னு பேரு. என் பேர் என்னது?
ஷவுக்கத் அலி, நான் மவுத் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இப்படி ஒரு கட்டில்ல போட்டிருப்பாங்க, என் பேர் என்னது, ஷவுக்கத் அலியை குளிப்பாட்டுவோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்துல்லா ஹசரத்தோ சித்திக் ஹசரத்தோ வந்து குளிப்பாட்ட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்தியில யாரோ வந்து ஷவுக்கத் அலியை குளிப்பாட்டுவோம் வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஷவுக்கத் அலியை எடுத்தாச்சு அப்படின்னா சொல்லுவாங்க. ஷவுக்கத் அலிக்காக வேண்டி நடத்தப்படுகிற தொழுகை அப்படின்னா சொல்லுவாங்க. மையத்து குளிப்பாட்டுறோம், மையத்தை எடுத்தாச்சு, மையத்து தொழுகை. பேரு போயிருதுல. அப்ப இந்த பேர் இந்த உடம்புக்கானதா இல்ல, இதுல இருக்கிற ரூஹுக்கானது. இந்த ரூஹு இந்த உடம்புக்கு வர்றது முன்னால இருந்தே இருக்கு. இந்த உடம்புக்கு முன்னால இருந்தே ரூஹு இருக்கு. இந்த உடம்புல இருந்து போனதுக்கு பின்னாலையும் ரூஹு இருக்கும். அப்ப அந்த ரூஹு போகும்போது கண் எல்லாரும் மேல தள்ளி தானே இருக்கும். மூத்தா போன உடனே கண் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் கீழே இருக்குமா மேல இருக்குமா? மூத்தா போன உடனே முதல்ல என்ன செய்வோம்? கண்ணை தான் மூடும். அது திறந்து இருக்கும். ஏன் திறந்து இருக்கு? ரூஹு அது பாக்குது. ரூஹு போற இடத்தை பாக்குது. அப்பதான் நமக்கு தெரியும், ஆஹா இந்த ரூஹு எங்க போகுது. நல்லது செஞ்சிருந்தா நல்ல இடத்துக்கு போகும், கெட்டது செஞ்சிருந்தா கெட்ட இடத்துக்கு போகும். அது கெட்ட இடத்துக்கு போறதா இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல நம்ம பார்ப்போம், ஆஹா எல்லா சர்த்துமார்களும் சொன்னது, எல்லா பயான்லையும் கேட்டது இப்போ நடக்குதே நமக்கு அப்படின்னு சொல்லி அப்ப கேட்போம், அல்லாஹுவே யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு ஒரு அவகாசம் கொடு யா அல்லாஹ், நான் என்ன சரிபடுத்திக்கிறேன் யா அல்லாஹ், நீ சொன்னது மாதிரி வாடுவேன் யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் வாழ்ந்தது மாதிரி வாழ்ந்துவேன் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம அவகாசம் கேட்போம். அல்லாஹ் இவ்வளவு நாள் நமக்கு அவகாசம் தந்திருக்கான். 2024 நம்ம வாழ்ந்திருக்கிறோம். 2025 வரப்போகுது. இந்த 364 நாளும் அல்லாஹ் தந்திருக்கிற அவகாசம். இந்த 364 நாட்கள்ல எத்தனை மணி நேரம் இருக்கு, எத்தனை நிமிஷம் இருக்கு, எத்தனை வினாடி இருக்கு, அப்படிதானே இல்லையா? இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணி நம்ம அல்லாஹ்ட்ட எப்ப கேட்ப தெரியுமா? அந்த ரூஹ பாக்குற நேரத்துல கேட்போம், யா அல்லாஹ் ஒரே ஒரு வருஷம் இல்ல, மாசம் இல்ல, வாரம் இல்ல, நாள் இல்ல, மணி நேரம் கூட இல்ல, நிமிஷம் கூட இல்ல, செகண்ட் கூட இல்ல, ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட். இன்ஷால்லாஹ் நம்ம முடிமுறைக்கு வந்துடுவோம். கையில் ஒரு ஃபார்ம் தந்திருப்பாங்க, இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு அதுக்கு பின்னால் இருக்கிற உறுதிமொழி இருக்கு. இந்த உறுதிமொழியை எல்லாரும் எடுத்துக்கணும் இன்ஷா. இப்போ நம்ம நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நம்ம ரூஹ் போகிற நேரத்தில் அல்லாட்ட கேட்பேன், எல்லாம் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் கொடுன்னு கேட்பேன். யாருக்காவது வழங்கப்பட்டிருக்கா? மௌத்தா போகிற நேரத்தில் கேட்டு யாருக்காவது திரும்ப அவங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கா, அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கானா? இல்லை. அப்போ நமக்கும் அந்த அவகாசம் கிடைக்காது. அப்போ போய் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இப்போ இருக்கிற காலத்தில் இன்ஷா அல்லாஹ் உலகத்தையும் நல்லபடியா வாழணும், நாளைக்கு மறுமையிலையும் நல்லபடியா வாழணும். அப்படி ஒரு முயற்சி எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை உலகத்திலும் அழகான வாழ்க்கை வாழக்கூடிய, நாளை மறுமையில் அழகான சுவனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபை ஏக இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.